Hello guys, greetings of the session. So last time நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சேவிங் அண்ட் ரிட்ரைவிங் பார்த்தோம். ஸோ as you can see here நான் என்ன பண்ணுவேன், இங்கே சம் மொபைல் நம்பர் டைப் பண்ணுவேன், அப்புறம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவேன், சம் பிஐஎஸ் சேவ் பண்ண என்னாச்சு, எஸ்கியூஎல் போய் சேவ் ஆயிடுச்சு, ரோ 1ல சேவ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், மொபைல் நம்பர் டைப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், அந்த பாஸ்வேர்டை ஷோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லாத டைப் பண்ணேன் அப்படின்னா நாட் டெக்ஸேஷன் வரும். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சைன் இன் சைன் அப். இப்போ நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ வில் ஷோ யூ வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகே, இதை தான் பண்ண போகிறோம். இது சிம்பிள் தான். ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்டாக பண்ண போகிறீங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, எடிட் டெக்ஸ்ட், 2 எடிட் டெக்ஸ்ட், 2 பட்டன். ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறீங்க, மொபைல் அப்படின்னு டைப் பண்ண போகிறாரு, யூசர் டைப் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறாங்க. இங்கே என்ன போகுது, சைன் இன் அப்படின்னு இருக்க போகுது. அண்ட் தென் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப் அப்படின்னு இருக்க போகுது. ஸோ எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே யூசர் டோன்ட் நோ த யூசர் நேம் பாஸ்வேர்ட், தே வில் கிளிக் ஆன் சைன் அப். ஓகேவா? ஸோ சைன் அப் கிளிக் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் டூ லைக் திஸ். என்ன பண்ண போகிறோம், லெட்ஸ் கெட் த நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், லொகேஷன். வேற என்ன பண்ணலாம், குவாலிஃபிகேஷன், இமெயில். வேணாம், குவாலிஃபிகேஷன் வச்சுப்போம். குவாலிஃபிகேஷன் ஸ்பின்னர் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம டைப்பும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ப்ராஜெக்டில் பண்ணுறீங்க, ஐ மீன் ப்ரொடக்ஷன் இதாக ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் அப் ஸ்பின்னர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ லெட் மீ டைப் அகைன், நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், லொகேஷன், குவாலிஃபிகேஷன், தென் சைன் அப். ஸோ இப்போ என்ன ஆயிரும், சைன் அப் கொடுத்தோம்னா என்ன ஆயிடணும், இந்த டேட்டா எல்லாமே போயிட்டு SQLite டேட்டா பேஸில் சேவ் ஆயிடணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யூ கைஸ் நோ ஹவு டு டூ டில் சேவிங், ரைட்? SQLite DBல போய் சேவ் ஆகணும். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் இது வரைக்கும் பண்ணுறேன். ஓகேவா? லெட் மீ ஸ்டார்ட் மேபி நியூ ப்ராஜெக்ட். இது வரைக்கும் பண்ணுறேன். ஓகே, இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், நியூ ஆக்டிவேட் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். நம்ம பழைய ப்ராஜெக்ட் தான். ரைட் கிளிக், நியூ ஆக்டிவிட்டி, எம்டி ஆக்டிவ், பிகாஸ் சைன் அப் தான் பண்ண போகிறேன். இதில் பேரை மாற்றிக்கிறேன். சைன் அப் ஆக்டிவிட்டி, ஃபினிஷ். இதோட யூஐக்கு போயிட்டு சேஞ்ச் த லேஅவுட் டு லீனியர், சேஞ்ச் த ஓரியன்டேஷன் வெர்டிக்கல். எத்தனை எடிட் சொன்னேன், 1 2, நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், லொகேஷன் அண்டு மெயில் ஐடி, அண்ட் தென் ஒரு சேவ் பட்டன், சைன் அப், அதாவது சேவ் வாட் எவர். இதை ஹிண்ட்னு மாற்றிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஹிண்டாக மாற்றுறேன். ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நேம். ஓகே, ஃபைல், ஓகே, இந்த மொபைல் வச்சுப்போம். இது வந்து பாஸ்வேர்டு இல்லையா,
password. This one, let's change it to location. இது வந்து குவாலிஃபிகேஷன். இது நீங்க ஸ்பின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க if you want. as of now நம்ம SQLite பார்த்துட்டு இருக்கோம், அது தேவையில்லை. save to db ன்னு ஒரு பட்டன், இதுக்கு ஆன் கிளிக் பண்ணலாமா? onc save to db, ஏதாச்சும் ஒரு மெத்தட் நேம் as usual. click the button. yes, so இதுதான் வந்து will be executed when you press the button. அதிலே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், edit text, copy, paste. fast forward பண்ணிக்கோங்க if you can. okay, fine. actually நம்ம எத்தனை இருக்கு அப்படின்னா, let me see how much we have. One, two, three, four, five. okay, 5 and let's see the IDs. 4 ல இருந்து 8 வரைக்கும். 4, 5, 6, 7, 8. so என்ன பண்ணுவோம், ED mobile, ED password, ED LOC, ED வேற என்ன இருக்கு, qualification number, நேம் மட்டும் மிஸ்ஸிங், ED நேம். ஓகே, அதே மாதிரி 4 ஸ்ட்ரிங் நமக்கு தேவைப்படுது. கண்ட்ரோல் D, இதை நான் ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கிறேன். ED எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், STR மாத்துறேன். That's it. Find and replace தான் பண்றேன், நீங்க டைப் பண்ணிக்கோங்க if you are not sure. Control plus R ன்னு நினைக்கிறேன் விண்டோஸ்ல. ஃபைன். ஸோ 5 ஸ்ட்ரிங் இருக்கு and then 5 edit text இருக்கு. ED mobile, ED password, ED location. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. DIU-க்குலாம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. see, actually I could have just like that நான் கோடிங் ரன் பண்ணி ஆல்ரெடி டைப் பண்ணி ஷோ பண்ணிருக்கலாம், பட் ஸ்லோ லேர்னர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் இல்லையா, தட்ஸ் வை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் மேக்கிங் இட் மோர் சிம்பிள். ஸோ ED ஃபர்ஸ்ட் என்னது, மொபைல் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம், ED டாட் get text dot to string. That's it. 5 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஐ திங்க் ஸோ. அந்த ஐடி செக் பண்ணிக்கோங்க. 4, ஐ திங்க். லெட்ஸ் ஸ்ப்ளிட் டு த ரைட். கோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்.
அதாவது 4, 5, 6, 7, 8 இல்லையா? சைன் அப்ல வந்து 4 என்னது? 4 வந்து நேம் தான். கரெக்ட்டா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ 4 வந்து நேம். 4 வந்து மொபைல் இருக்கு பார்த்தீங்களா? இங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்நேரம் நீங்க பார்க்கல அப்டின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எரரா இருக்கும். அதாவது எடிட் டெக்ஸ்ட் 4 இஸ் அ நேம். ஸோ இட் ஹேஸ் டு பி இடி நேம். இதெல்லாம் நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது அப்படியே மேல வரணும்னு நினைக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட் 4. ஓகே. அண்ட் தென் எடிட் டெக்ஸ்ட் 5 என்னது? மொபைல். 5 தான் மொபைல். ஓகே. இது நீங்க பார்க்கல அப்படின்னா பின்னாடி எரரா இருக்கும். ஆக்சுவலா இது நம்ம இட்ஸ் குட் டு நோ ரைட். உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா உங்க ஐடி செக் பண்ணி பாருங்க. இங்க தான் மேக்ஸிமம் தப்பு பண்ணிருப்பீங்க. வேற எங்கேயும் தப்பு பண்ண அதிகமா வாய்ப்பு இல்ல. ஸோ 7 வந்து லொகேஷன். 8 என்னது? குவாலிஃபிகேஷன். ஓகே. கூல். ஃபைன். இடி மொபைல் ஓகே. இடி மொபைல், எஸ்டி மொபைல், பாஸ்வேர்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நெறைய இடத்துல நெறைய ஸ்டூடெண்ட் தான் தப்பு பண்ணுவீங்க. ஃபைன். வி காட் இட் ரைட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஹேவ் காட் இட். வென் யூ கிளிக் த பட்டன் எல்லாத்தையுமே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வி ஹேவ் டு பாஸ் இட் டு நியர்பை கிளாஸ். சேவிங் டேட்டா பண்ணும் இல்லையா? அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் வந்து என்னது? ரஞ்சித் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். as usual, right? ஸோ சேம் வே நம்ம இது பண்ணோம் இல்லையா? ரஞ்சித் கேபிஆர் பண்ணோம் இல்லையா? அதே மேபி ஐ கேன் யூஸ் த சேம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். அதே திரும்ப பண்ணுவோம். அதே மாதிரி டிக்ளேர்ல இருந்து இனிஷியலைஸ் சேம் திங். காப்பி அண்ட் இனிஷியலைஸ் இன் தென் ஆன் கிரியேட். எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்ம அதை தூக்கி சேவ் பண்ண போறோம் இங்க. ஓகே. எங்க நோட்ஸ் ஆன் தெரியல. பார்த்துக்கலாம். எப். ஸோ கேபிஆர் ஆப்ஜெக்ட் டாட் லெட்ஸ் சே சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதுக்கு என்னென்ன பாஸ் பண்ண போறேன்? எஸ்டி மொபைல் கமா எஸ்டி ஓகே. எஸ்டி மொபைல் எஸ்டி பாஸ்வேர்ட் இல்ல நேம் கமா பாஸ்வேர்ட் கமா எல்ஓசி எஸ்டி லொகேஷன் கமா குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த 5 டேட்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா போய் சேவ் பண்ணுன்னு சொல்றேன் சைன் அப்ல. ஓகேவா? அப்படி ஒரு மெத்தடே இல்லை. நம்ம கிரியேட் பண்ணலாமா? சைன் அப் அப்படி மெத்தட் இல்லை. கிளிக் ஆன் த எரர், கிரியேட் மெத்தட். தட்ஸ் இட். இட்ஸ் கிரியேட்டட் இல்லையா? சரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ல ஒரு டேபிள்ல 2 காலம் தான் இருக்கு. பட் ஐ வாண்ட் டு சேவ் 5 5 காலம்ஸ் இல்லையா? ஸோ ஐ நீட் டு கிரியேட் மோர் காலம். அப்படின்னா புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே. வேற பேர் வைக்கலாம். யூசர்ஸ்னு ஒரு புது டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். அதில் வந்து என்ன பண்ண போறேன்? ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். அதில் என்ன இருக்க போகுது? எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுது? நேம் டெக்ஸ்ட். ஆமா, வேற என்ன இருக்கு? நேம், மொபைல் நம்பர், நேம், பாஸ்வேர்ட், லொகேஷன், குவாலிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் தான் இருக்கு. அந்த ஆர்டர் கூட கரெக்டாக பார்த்துக்கோங்க. யூ ஷுட் ஹேவ் த சேம் ஆர்டர். எந்த ஆர்டர் நீங்கள் டேட்டா சர்வ் பண்ணுறீங்க அது முக்கியம். பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ லொகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும். அதாவது இத்தனை காலம் கிரியேட் பண்ணாதான் அந்த காலம் போய் டேட்டா சேவ் பண்ண முடியும். வேற என்ன இருக்கு? லொகேஷன் டெக்ஸ்ட்ங்கிறது டேட்டா டைப்.
varchar மாதிரி that can access both number and string. Okay, லாஸ்ட் என்ன இருக்கு? குவாலிஃபிகேஷன் வாலின்னு வச்சிரும். டெக்ஸ்ட். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யூசர்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம். அதுல வந்து ஒரு டேபிள் பீப்புள்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அதுல வந்து நான் சொல்றேன் 5 காலம் இருக்குன்னு சொல்றேன். 2 ஏ போட்டேன் பாருங்க, இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. That's it guys. So I think you can even make use of this one itself, right? But anyways, இது நம்ம ஜஸ்ட் நான் delete கூட பண்ணலாம், தேவையில்லை. பட் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். Okay, fine. So as usual, just copy this. Because save பண்ண content values தேவை இல்லையா? Mobile, password, control D, D, D. 3 இருக்கு. Actually, you better copy paste. ஏன்னா காலம் நேம் தரணும். இந்த காலம் இந்த டேட்டா போடுன்னு சொன்னோம் இல்லையா? Copy that and paste it. இது எந்த ஆள்ல வேணா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இதுதான் முக்கியம். இந்த காலம்ல இந்த வேல்யூ, இந்த காலம் இந்த வேல்யூ, அது மட்டும் தான் முக்கியம். அடுத்து என்ன இருக்கு? நேம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டில இருந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு இதெல்லாம் பாஸ் பண்றோம் இல்லையா? அதை வந்து நான் என்ன பண்றேன்? கண்டென்ட் வேல்யூஸ்ட்டு கொடுக்குறேன். மொபைல், பாஸ்வேர்ட், LOC, குவாலிஃபிகேஷன், நேம். அதாவது இந்த பேராமீட்டர்ஸ் மேல இருந்து வர பேராமீட்டர் அங்க இருந்து அனுப்புனதை என்ன பண்றேன்? காலம்ல ஆட் பண்ணிட்டு as usual just insert it. Copy, V. That's all guys. என்ன மாத்தணும்? Table name is people. காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, டைப் பண்ணாதீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுவாங்க டாப்ல. பட் அதெல்லாம் டிஸ்பிளே பண்ண எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்னு சொல்லி தான் நான் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கேன். தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் ஆல். தட்ஸ் இட். சைன் அப் இஸ் டன். லெட் மீ ரன் இட் அண்ட் ஷோ யூ. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல மெயின் ஆக்டிவிட்டியில் என்ன ஆகும்? இந்த இடத்துல எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம 2 வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். அதனால என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் யாருமே தேவையில்லை. இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு யூஸ் ஆகும், இருக்கட்டும். Fine then. Fine. Saving is done. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இன்டென்ட் ஃபில்டர் மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இது ரன் ஆகும். பாருங்க, மேக் இட் ட்ரூ அண்ட் தென் இதில் போயிட்டு இன்டென்ட் ஃபில்டரை ஆட் செய்யவும். தட்ஸ் ஆல் கைஸ். லெட்ஸ் see. as well as நம்ம இது பண்ணலாம். as usual டேட்டா சேவ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? எப்படி பண்ணுவோம்? ரிட்டர்ன். as of now it is not returning anything. I am going to make the row value ரிட்டர்ன் பண்ண போறோம். சரியா? எந்த ரோல சேவ் ஆச்சுன்ற ரோ ரிட்டர்ன் பண்ணி ஆர்ல சேவ் பண்றோம். அப்ப என்ன பண்ணும்? void வந்து என்ன மாத்தணும்? லாங்னு மாத்தணும். because this signed up method is returning some long value, right? That's why I am adding return. அது என்ன பண்ணலாம்? ஒரு லாங்ல சேவ் பண்ணிட்டு அதை டோஸ்ட்ல போட்டோம்னா என்ன ஆயிரும்? எந்த ரோல சேவ் ஆச்சுன்ற டேட்டா நமக்கு வந்துடும். saved on row plus java. Okay, that's it guys. Let's run and see the output. Control R, command R. Okay, let's type some name. Your mobile number 814858 0. இப்படி வச்சுப்போம். பாஸ்வேர்ட் நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன். லொகேஷன் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். குவாலிஃபிகேஷன், மை குவாலிஃபிகேஷன் இஸ் பிஇ. சேவ் குட்டனாச்சு. சேவ்ட் ஆன் ரோ நம்பர் 1. சூப்பர்.
அடுத்து என்ன பண்ணலாம், வேற மாதிரி கொடுப்போம். வேற நேம் தரலாம். என்ன நேம் தரலாம்? வேற ஒரு நேம் தரேன். கேபி ரஞ்சித்னு கொடுப்போம். மொபைல் நம்பர் 5058 வச்சுக்கிறேன். இல்லாட்டி ஓகே, தட் இஸ் ஃபைன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். லொகேஷன் வேளச்சேரின்னு கொடுப்போம். குவாலிஃபிகேஷன் ஆண்ட்ராய்டு தான் குவாலிஃபிகேஷன். ஸோ என்ன ஆயிடுச்சு, இப்போ இட் சுட் கம் டு ரோ நம்பர் 2ன்னு வரணும். சேவ் டன் ரோ 2. ஓகே கைஸ், சூப்பர். ஸோ சேவிங் அண்ட் ரிட்ரைவிங் இஸ் டன். சாரி சேவிங் மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரிட்ரைவிங் பார்க்கலாம். அதாவது சைன் அப் இஸ் டன். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் வரணும். வரவைக்கலாமா? நான் இன்னொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். empty activity. I'm going to name it as home screen. Home, just home, அவ்வளவுதான். So once you complete the sign up, ஒரு home page open ஆகணும். சரியா guys? home page. அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ தான் இருக்க போகுது. சிம்பிள். அதில் என்ன பண்ண போறேன், 2 டெக்ஸ்ட் வியூ போட்டுக்கலாம். என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் வியூ மேலே இங்கே இருக்கும், இன்னொரு டெக்ஸ்ட் வியூ சென்டராக இருக்கும். ஐ வில் டெல் யூ. ஹியர் வந்து என்ன பண்ண போறோம், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் போட போறோம். அந்த நேம் யூசர் நேம் போட்டு, இல்லை மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் தட் வில் பி குட். வெல்கம் சொல்லிட்டு மொபைல் நம்பர் போட்டுட்டு யுவர் டீடைல்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் ஷோ பண்ண போறோம். கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும், பயங்கர லேர்னிங் ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் போட போறோம். வெல்கம் சம் மொபைல் நம்பர், யுவர் டீடைல்ஸ் பிலோ. டீடைல்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம், டீடைல்ஸ் காட்ட போறோம். நேம், அந்த மாதிரி மொபைல் நம்பர், லொகேஷன், அந்த டீட்டெயிலாம் காட்ட போறோம். ஓகேவா கைஸ்? ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், இங்க இருந்து சைன் அப் சக்சஸ் ஆன உடனே ஒரு இன்டென்ட் ஓப்பன் ஆகணும். இன்டென்ட், we should go to the home page. Intent I is equal to new intent. சொல்றீங்க இல்லையா, ஷேரிங் டேட்டா பிட்வீன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம்ல, இல்லாம if you want to switch between activity அப்படின்னா இன்டென்ட் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ எங்க போகணும், கரண்ட் கிளாஸ் டைம் என்ன, சைன் அப் டாட் திஸ் கமா எங்க போகணும், ஹோம் டாட் கிளாஸ். ஜஸ்ட் ட்ரிகர் த ஈவெண்ட், ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஐ. தட்ஸ் ஆல் கைஸ். தட்ஸ் ஆல் கைஸ். வாய்ஸ் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணலாமா? ஷார்ட்கட் மறந்து போகுது, பிகாஸ் மேக் இப்போதான் ஃபேமிலியர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இன்னும் ஏதாவது சேவ் பண்ணலாம். என்ன சேவ் பண்ணலாம், ஏபிஜே, மொபைல் நம்பர் 91, பாஸ்வேர்ட் இந்தியான்னு வச்சுப்போம். இதெல்லாம் நான் படிச்சுருவேன், நான் மறந்துடுவேன். லொகேஷன் இந்தியான்னு போட போறோம் இல்லையா, நம்ம டிஎன் வச்சுப்போம். குவாலிஃபிகேஷன் லெஜெண்ட் வச்சுப்போம். கிளிக் பண்ணா டேட்டா சேவ் ஆகும், அஸ் வெல் அஸ் ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகணும். யூ வெல்கம் 98 இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, நம்மளோட டீடைல் யார் வந்து சைன் அப் பண்றாங்களோ அவங்க டீடைல் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். சரியா கைஸ்? ஸோ இதுதான் லிட்டில் ட்ரிக்கி. இப்போ எனக்கு ஒன்ஸ் யூ சைன் அப், இப்போ நீங்க அந்த சைன் அப் ஆக்டிவிட்டில இருந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்க இன்டென்ட் வச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணும்போது சிக்கலாகும். அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ரிட்ரைவ் பண்ண போறோம் டேட்டாவை. எப்படி என்னன்றதை பாருங்க, இதுதான் விஷயமே. இதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ பண்றோம். நல்லா கவனிங்க. ஃபைன். ஸோ இந்த இடத்துல என்ன பாஸ் பண்ண போறேன், ஜஸ்ட் நான் மொபைல் நம்பர் மட்டும் அனுப்ப போறேன். அதாவது எந்த மொபைல் நம்பர் வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் அனுப்ப போறேன். அதை மட்டும் அனுப்ப போறேன். என்னது அனுப்பணும், மொபைல் நம்பர், எஸ்டி மொபைல். தட்ஸ் ஆல் கைஸ். இதை மட்டும் அனுப்ப போறேன். ஸோ எப்பெல்லாம் நான் ஹோம் பேஜ் வரணும், அப்போ ஜஸ்ட் கெட் த டீடைல்ஸ் ஆஃப் தட் மொபைல் நம்பர் அண்ட் டிஸ்பிளே இட். தட்ஸ் ஆல்.
யுவர் ரன்னர் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஹாவ் டு டிக்ளேர் தி இன்ஸ்டன்ஸ் text view ஆல்சோ. text view 2 இருக்கு, tv1 tv2 அதான் பண்ணுவோம். find view id tv1 is equal to find view id. நல்லா பொறுமையா பாருங்க, அப்பதான் புரியும். ஃபோக்கஸ் வேணும், ஃபோக்கஸ் இருந்தா தான் புரியும். ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலா. ஐடி பார்த்துடலாம். text view 2 and text view 4 இது அப்படியே தான் இருக்கு போகுது. 2 and 4 ஓகேவா? So let's get the data from database. So kpr dot retrieve வச்சிருக்கோம் இல்லையா நம்ம. retrieve என்ன அனுப்பணும்? மொபைல் நம்பர் வச்சு பாஸ்வேர்ட் எடுத்தோம் இல்லையா? மொபைல் நம்பர் பாஸ் பண்ணலாமா? எங்க இருக்கு அப்படின்னா இன்டென்ட் டேட்டா இருக்கு, அவர்கிட்ட வாங்கலாமா? ஸ்ட்ரிங் மோப் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ மோப் இஸ் ஈக்குவல் டு get intent dot get string extra மோப் அங்க பாஸ் பண்ண வேல்யூ, ஐ மீன் அந்த கீ நேம் இவரை தூக்கி இங்க போட்டுருங்க. கண்ட்ரோல் வி, தட்ஸ் ஆல். ஸோ என்ன வந்துடும் இங்க நமக்கு? பாஸ்வேர்டு வந்துடும். ஸ்ட்ரிங் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் கைஸ். இது என்ன பண்ண போறேன்? ரிசல்ட்டை வந்து ஓகே இங்க யோசிக்கணும் என்ன பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் சி வாட் இஸ் த அவுட்புட் வி ஆர் கெட்டிங் சோ ஃபார். லெட் மீ ரன் இட். பட் பார்ப்போம். இது பெரிய வேலையா இருக்கு, என்ன பண்ணலாம் இப்போ? பாஸ்வேர்ட் சென்னை சும்மா. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா கிராஷ் ஆகுது. வாவ், நான் பொதுவாக சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்டை, உங்கள் ப்ராஜெக்ட் ரன் ஆகி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம். கிராஷ் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் மோர், ரைட்? அப்சல்யூட்லி. அண்ட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு டெல் யூ, இஃப் ஐ ஹவ் நாட் டோல்ட் யூ ஏர்லியர், ஐ திங்க் டெஃபினட்டாக சொல்லிருப்பேன். டேட்டாபேஸ் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. லாக் ஏர்ல போய் என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளே ட்ரை பண்ணுங்க. லாக் ஏர்ல போனா சொல்லிடுவோம் என்ன பிரச்சனை. பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் குட் பி த எரர். அப்படின்னா என்னவா இருக்கு? ஐடி தான் பாருவா. text view 2 text view 4 ஆக்டிவிட்டி ஹோம் தான் இருக்கு. ஒருவேளை இந்த இதை பாருங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மொபைல் தான் இருக்கு. மேபி இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். டேபிள் நேம் மாத்தல இல்லையா நம்ம? people, just change to people. control C control V. மொபைல் நம்பர் தானா? மொபைல் நம்பர் தான். அண்ட் தென் பாஸ்வேர்டு தானா? பாஸ்வேர்டு தான். இப்போ ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த டேபிள் நேம் தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க போய் லாகில் பார்த்திருந்தாலும் அப்படி ஒரு டேபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாமா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு? லாகில் பார்க்கலாம். எரர்ல வைங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பிரச்சனை. நோ சச் டேபிள். திஸ் இஸ் ஹவு யூ நோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ராப்ளம். சரியா கைஸ்? இப்போ ரன் பண்ணுவோம். நான் ஒன்றுமே பண்ணல, டேபிள் நேம் மட்டும் தான் மாற்றி இருக்கேன். இப்போ ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகணும். டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது. டேபிளும் கிரியேட் ஆயிருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை, ஆல்ரெடி நம்ம சேவிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் பி ஒர்க்கிங் நவ். லெட்ஸ் சி. இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் எப்போதும் சூப்பராக கிளியராக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறது, இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ஒரு மாதிரி கண்ணாமண்ணான்னு இருக்கும். ஸோ தட்ஸ் வை யூ மேக் இட் க்ளீன். அப்போ தான் உங்களுக்கு ஐ மீன் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரும். க்ளீனாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு கோடிங்லாம் புரியும்.
Okay, guys, so let's run it. Let's see the output. I think it's stuck. Oh, launching app. Launch ஆக லேட் ஆச்சு அப்படின்னா நம்மளே லான்ச் பண்ணலாம். Emulator. We got it. Last time saving ஆயிருக்கும், retry மட்டும் ஆயிருக்காது. But anyways, let's add one more. Save. On location US location. Okay. So it's working. Welcome. Number தரலையே. ஓகே, பிகாஸ் நம்ம டெக்ஸ்டூரை செட் பண்ணவே இல்லை. பட் எனிவேஸ் இப்போ வந்து கிராஷ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நோ ப்ராப்ளம் அட்டால்னு அர்த்தம். ஸோ ரிட்ரைவ் பண்ணிட்டு வர்ற வேல்யூவை டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ணுவோம். ஆமாம் தானே கைஸ்? தட்ஸ் வை இட்ஸ் நாட் ஷோயிங் எனிதிங். ஸோ டிவி ஒன் டாட் செட் டெக்ஸ்ட் வெல்கம் ஸ்பேஸ் ப்ளஸ் ஆக்சுவலாக பாஸ்வேர்டு தான் டிஸ்பிளே ஆகும். பட் எனிவேஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். I'm going slow, right? I know I'm going slow, but this is a little bit complex topic. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடும். தட்ஸ் வை ஐம் கோயிங் ஸ்லோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன பாஸ்வேர்ட் தரேனோ அது வந்து வெல்கம் பாஸ்வேர்டுன்னு வரப்போகுது. ஸோ நேம் என்ன தரலாம்? யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குல்ல. சரி, நம்ம சிஎம் பேர் கொடுப்போம். எஸ்டி மொபைல் நம்பர் 87 பாஸ்வேர்ட் டிஎன் லொக்கேஷன் சென்னை லொக்கேஷன் சிஎம் வச்சுப்போம். சென்னைச்சு அப்பயும் வரல. வெல்கம் 9865 தான் வருது. இஸ் திஸ் வீடியோ ரெக்வெஸ்ட் எடிட்டிங்? என்ன சொல்றாங்க? tv1 டாட் செட் டெக்ஸ்ட். ஓ மை காட், இதுதான் வருது இல்லையா எப்போதுமே? ரன் ஆகல. ஆக்சுவலி கைஸ், தட் வாஸ் த ப்ராப்ளம். ரன்னே ஆகலை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கூட ப்ராப்ளம் ஆகும். என்ன மாதிரி வேணால் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வரும். எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து நம்மளை எல்லா மாதிரியும் டெஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஃபைல் இன்வாலிட் கேச்சஸ். இன்னும் நம்ம ஸ்டுடியோ வந்து ஸ்டேபிள் ஆகலைன்றது நிதர்சனமான அக்செப்ட் பண்ண முடியாத உண்மை. பட் இட்ஸ் ஓகே. நான் ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். லெட் இட் ரீஸ்டார்ட். ஐ திங்க் ஸோ சீக்கிரமாக ஆயிரும் நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் வில் பி ஹேப்பனிங் சூன், ஃபாஸ்டர். You can fast forward option இருக்கும் நினைக்கிறேன் வீடியோல. You can do that. ஆக்சுவலாக இது எடிட் பண்ணாமல் போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஆல்சோ நோ, ஓகே இது வந்து ஒரு மேஜிக்லாம் இல்லை. நான் டக்குன்னு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லேட் ஆகும்போது ஓகே நமக்கு தான் லேட் ஆகும்போது நினைப்பீங்க இல்லையா? ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி எடிட்டிங் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஈவன் யூனோ ஹூஎவர் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஃப்ரெஷர்,
எல்லாத்துக்குமே டைம் ஆக தான் செய்யும். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் உங்க சைடு மிஸ்டேக் இருக்காது, பட் ஸ்டில் சம் எரர் காட்டிட்டு இருக்கும் நமக்கு மாதிரி. ஓகே, ஸோ லான்ச்சிங் ஆப்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு டூ இட் லான்ச் மேனுவலி. மேபி இந்த எமுலேட்டர் ப்ராப்ளம் இருக்கலாம். லெட் மீ க்ளோஸ் இட் அண்ட் லெட்ஸ் ஐ மீன் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. வென்எவர் இந்த எமுலேட்டரும் சம்டைம் ப்ராப்ளம் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களோட ஸ்டுடியோவில் போயிட்டு டிவைஸ் மேனேஜரில் இந்த எமுலேட்டர் ப்ராப்ளம் 3 GB இருக்கு. ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் வைப் த டேட்டா. யா 1.6 GB ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுங்க. ஏன்னா நிறையா ஆப் நீங்கள் ரன் பண்ணிட்டே இருப்பீங்களா, அதெல்லாம் போய் உங்கள் எமுலேட்டரில் ஸ்டோர் ஆயிரும். சம்டைம்ஸ் தட் கேன் மேக் அ இஷ்யூ, சம் இஷ்யூ. We got it. It's ready. Let's இவ்வளோ ஃபோன் நம்பர் இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 வச்சுப்போம். பாஸ்வேர்ட் குவாலிஃபிகேஷன் தமிழ்நாடு குவாலிஃபிகேஷன் தமிழ். ஸோ வெல்கம் குரல், இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். சேவ்ட் நம்பர் 1. இது நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கணும்னா நிறையா இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். பிரச்சனையே இருந்திருக்காது, பட் இந்த ஸ்டுடியோ இஷ்யூவாக இருக்கும், நிறையா வரும். ஸோ யூ கேன் சி ஈவன் ஃபார் மீ ஆல்சோ இட் இஸ் டேக்கிங் நிறைய ப்ராப்ளம் பண்ணுது இல்லையா, உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய ப்ராப்ளம் பண்ணும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஸ் வி காட் இட். இப்போதைக்கு நமக்கு பாஸ்வேர்ட் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லா டீட்டெயிலுமே வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு டேட்டா மட்டும் பத்தாது. ஐ நீட் ஓகே, இது டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா சைன் இன்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், மேலே இருக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மொபைல் நம்பர் வச்சு பாஸ்வேர்டு எடுக்கிறது தான் நம்ம சைன் இன்க்கு பண்ண போகிறோம். ஓகே, சாரி. ஸோ லெட்ஸ் டூ லைக் ஆல் டேட்டா வச்சுப்போம். ட்ரைவ் ஆல் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுப்போம். ஓகே, இது வந்து நம்ம மொபைல் நம்பர் ரிசீவ் பண்ண போது என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா 1 2 4 மொபைல் நம்பர் வச்சு நேம் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். காப்பி நேம், லொகேஷன், குவாலிஃபிகேஷன். ஓகே, அண்ட் தென் இது தேவையில்லை பாஸ்வேர்ட் டூ டு செக்யூரிட்டி ரீசன், நீங்கள் அவாய்டும் பண்ணலாம், பட் இது ஜஸ்ட் ஒரு டெமோன்றனால இதுவும் வச்சுப்போம். இது G1 G2 G3 அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுங்க, இன்னொரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் details is equal to G plus double quotation \n, actually \n plus G1 control D G2 G3. That's all guys. So return the detail. We did it. Okay, run பண்ணலாமா? அதுக்கு பதிலா we need to change it, right? இதே மாத்தணும். எங்க மாத்தணும்? ஹோம்ல போயிட்டு நம்ம instead of calling this one we need to call this one. That's all your honor. That's it. And we need to do one more thing. நான் சொல்றேன் என்னன்ட்டு.
difficult to type all the names. நான் ரேண்டமா கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாம் வந்துச்சு பாருங்க. ஆல் தி டீடைல்ஸ் ஆர் கம்மிங். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் மேலே வரணும், மற்றதெல்லாம் யுவர் டீடைல்ஸ் பிலோ செகண்ட் டெக்ஸ்ட்ல வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தான் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கடந்துட்டோம், அது சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர்ட் ஆல் டீடைல் வர வச்சிட்டோம். இப்போ எனக்கு நேம் மட்டும் செப்பரேட்டா வேணும். அதை என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி வி கேன் யூஸ் அரே லிஸ்ட்னா ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். பட் நிறைய பேருக்கு அரே லிஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதை இப்போதைக்கு விட்டுருவோம். ஓகே, டெக்ஸ்ட் வியூ 2ல மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஓ, ஆக்சுவலி வி ஹேவ் த நேம் இன் இன்டென்ட் இல்லையா? சூப்பர், அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி. சூப்பர்ல, இதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் பிரெயின் அர்த்தம். ஓகே, வி காட் இட், ஐ திங்க் ஸோ. எஸ், சூப்பர். இப்போ பக்கவா பண்ணலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பர் 65 வச்சுப்போம். நம்ம ஆண்ட்ராய்ட் மேனுஃபேக்சர் ஆஃபீஸோட பின்கோட். பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எதாவது வச்சுப்போம். மேனிஃபெஸ்ட் லொகேஷன் ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டர் குவாலிஃபிகேஷன் என்னது? அப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்ட். ஸோ ஸ்டூடெண்ட் 65 தான் அந்த மேனிஃபெஸ்ட் தான் பாஸ்வேர்ட். மொபைல் நம்பர் 65. இதை வச்சு நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் பண்ணலாம். சேவ் கொடுத்தா என்ன வரும்? ஹலோ 65. அது கீழே அவங்க டீடைல் ஸ்டூடெண்ட் மேனிஃபெஸ்ட் ஏஎம் ஆண்ட்ராய்ட்லாம் வரணும். அப்போனா எல்லாம் ஒர்க் ஆகுது பக்கவா. ஓகே, யுவர் டீடைல்ஸ் பிலோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஏஎம் ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது மேலே வரணும், யுவர் டீடைல்ஸ் பிலோன்றது அது கீழே வரணும். ஆக்சுவலி அதை மட்டும் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இது தேவையில்லை கைஸ், ஜஸ்ட் டேக் இட் ஆஃப். விசிபிலிட்டி கான், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அப்ளை கொடுக்குறேன், என்னதுன்னு பார்க்கலாம். தட்ஸ் ஆல். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஐஎம் ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்ட். ஓகேவா, ஃபைன். இதுதான் வந்து ஹோம் பேஜ். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைன்இன் பார்க்க போறோம். சைன்இன்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கு? சைன் அப்ளே சைன் இன் இருக்கும். I think so, that's how I created. இல்ல, ரைட். ஸோ ஹோம் பேஜ் என்ன இருக்கு? ஆக்சுவலா ஆக்டிவிட்டி மெயின்ல இது இருக்கு இல்லையா? ஓகே, ஐ திங்க் ஐ நீட் டு கிரியேட் த சைன் இன் பேஜ். சாரி, கிளிக் நியூ ஆக்டிவிட்டி, எம்டி ஆக்டிவிட்டி. இது என்ன பேர் வச்சுக்கலாம்? சைன் இன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சூப்பர், கிரேட் கோயிங். சூப்பர். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 எடிட் டெக்ஸ்ட் வச்சுப்போம். ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்ட், அதாவது மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு சைன் இன் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி சைன் அப் கொடுக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பேர்லாம் மாத்திக்கலாம். ஹிண்ட் என்னது? மொபைல் நம்பர் கொடுக்க போறீங்க. ஹிண்ட் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ண போறீங்க. சைன் இன், சைன் அப். சைன் அப்னா எனக்கு அந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும். நான் என்ன போறேன், கிளிக் பண்ணி கோ டு சைன் அப் தான், கோ அப் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ சிம்பிளி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, நியூ இன்டென்ட். எங்க போகணும்? சைன் இன்ல இருந்து திஸ் கமா இங்க போகணும், சைன் அப்க்கு போகணும்.
டாட் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த இதுக்கு போயிடும். ஓகே, தட்ஸ் இட். அதை பற்றி கவலை தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம கோடிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சைன் இன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 எடிட் டெக்ஸ்ட் இங்கேருந்து ஆக்டிவ் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், சிம்பிள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் தேவைப்படும். 3 ஸ்ட்ரிங் தேவை. ஓகே, லெட் மீ டூ இட் ஒன் பை ஒன். யூஐ என்ன இருக்கு? ஐடி வந்து 9 அண்டு எடிட் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். ஓகே, இது பண்ண கிளிக் பண்ண அது அங்கே போயிடுது. இதை கிளிக் பண்ண எங்கே வரணும்? எஸ்ஐ சைன் இன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ண என்ன பண்ணுறோம்? 2 ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கலாம். எஸ்டி மோப் கமா எஸ்டி பாஸ்வேர்ட் கமா பாஸ்வேர்ட் ஃப்ரம் டிபி. சரியா? learn to code efficiently. திரும்ப திரும்ப கோடிங் டைப் பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் காப்பி பேஸ்டிங். சி இது வந்து யூசர் டைப் பண்ணது இங்கே. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் நினைக்கிறேன். ஃபைன் தென். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வழக்கம் போல் அந்த ஒரு டேட்டா பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கேபிஆர்னு வழக்கம் போல வச்சுப்போம். கேபி ரஞ்சித் தான் கேபிஆர்னு வச்சுருக்கேன். கேபிஆர் இஸ் ஈக்குவல் டு தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரீட்ரைவ் மெத்தடை கால் பண்ணாலே பிரச்சனை முடிஞ்சு. ஏன்னா மொபைல் நம்பர் கொடுத்தா அதை பாஸ்வேர்டு தரப்போகுது இல்லையா? கேபிஆர் டாட் ரிட்ரைவ் சென்ட் மொபைல் நம்பர் எஸ்டி மொபைல் கொடுத்தா என்ன தரும் உங்களுக்கு? அந்த நம்பருக்கான பாஸ்வேர்டை திரும்ப தரும் இல்லையா? அதை எங்கே சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்டி டிபிலேருந்து வரப்போகிறது. டிபி this is the password from db. okay guys, so simply do if condition. if அதாவது password from database dot equals யாரு யூசர் டைப் பண்ண பாஸ்வேர்ட் சேமா இருந்தா என்ன பண்ண போறீங்க? ஹோம் பேஜுக்கு போக போறீங்க. ஓகேவா guys, let's see, will be go to the home page. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? யூ நீட் டு பாஸ் த மொபைல் நம்பர் ஆல்சோ. சக்ஸஸ்ஃபுல் லாகின் மொபைல் நம்பர். பிகாஸ் அதை வச்சு நம்ம டேட்டா அங்கே எடுக்க போகிறோம் இல்லையா? புட் எக்ஸ்ட்ரா எம்ஓபி கம்மா இங்கே என்ன மொபைல் நம்பர்? எஸ்டி மொபைல். தட்ஸ் ஆல் கைஸ். சைன் இன் வந்து முடிஞ்சு போச்சால் தான். எல்லாமே இந்த ஃப்ளோ ஃபுல்லாக முடிஞ்சு. எல்ஸ் ஒரு டோஸ்ட். டோஸ்ட் என்ன சொல்ல போகுது அப்படின்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல். அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது ஓகே. சைன் இன் சைன் அப் இஸ் டன். ஐ எம் திங்கிங் ஆஃப் ஆடிங் ஒன் மோர் ஆக்டிவிட்டி இன். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எடிட் டெக்ஸ்ட் ஒரு பட்டன் நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணேன் அப்படின்னா மற்ற எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் சே ஆக்டிவிட்டி எம்டி ஆக்டிவிட்டி லெட்ஸ் சே டிஸ்பிளே டேட்டா வச்சுப்போம். இது புது ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு எடிட் டெக்ஸ்ட். அது ஒர்க் ஆகும் கைஸ், ரன் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த பழைய சைன் இன் சைன் அப் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னொன்று இந்த அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரே ஒரு எடிட் டெக்ஸ்ட்.
ஒரே ஒரு பட்டன், ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ. இது மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணா அந்த நம்பருக்கான டீட்டெயிலாம் கீழே டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே, ஆல்ரெடி கோடிங்லாம் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்ச்னு வச்சுப்போம். fetching the data, spelling mistake. Yeah, இங்க வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ண போறோம். மொபைல் ஓகே, ஆன் கிளிக் போடுவோம். ஓகே, இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒன்றும் பண்ண போறதில்ல, ஆல்ரெடி இதுக்கு பண்ணி நம்ம வச்சிருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் as usual create an object. தேவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். Get the object, initialize that. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வாங்க போறோம். ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். display data string டிக்ளேர் பண்றோம், and then edit text declare and initialize பண்ணனும். initialize, declared and then initialize. இதெல்லாம் ரொம்ப நார்மல் as usual. இதுல நீங்க ஒண்ணுமே nothing new, nothing. என்னன்னு பார்ப்போம். I think பார்த்தா yes. See where I'm pasting it. Then okay, so when I click the button அந்த மொபைல் நம்பர் வாங்க போறேன். காப்பி, மொபைல் நம்பர் வாங்கியாச்சு. STR மொபைல் இருக்கா? சரி, ஓகே, ஒரு ஆட் பண்ணிப்போம். தட்ஸ் இட் கைஸ். சோ ஃபார் அந்த பட்டனை கிளிக் பண்ண மொபைல் நம்பர் வாங்கிட்டேன். மொபைல் நம்பர் வாங்கிட்டு இங்க என்ன பண்ணிருக்கோம்? சைன் அப் இல்ல ஹோம் ஆக்டிவிட்டி என்ன பண்ணிருக்கோம்? அதே தான் இங்க பண்ண போறோம். அதான் கைஸ். That's all. So full data வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்? Textual display பண்ண போறோம். So we need a text view declared and initialized. Text view 5. Okay, so that's it. Okay, so what I'm going to do is simply change the intent filter. வந்து இதில் ரன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே டேட்டா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி அது ஒர்க் ஆகும். அதை ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், டவுட்டே கிடையாது. மேபி சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா we can't say 100% in coding. மேபி இந்த ஸ்டுடியோ இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு, அதனால சொன்னேன். எல்லாமே கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் எரர் காட்டும். ஓகே, ஏதாவது நம்பர் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் ஸோ 65 ஞாபகம் இருக்கு எனக்கு சேவ் பண்ணது. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் AM. ஓகே, and then 1 2 3 777 for Steve Jobs not exist. ஒரு 77 not exist. மேபி அப்போ அது வேற டேட்டா பேஸாக இருக்கும். வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன நம்பர் இருக்கு? 1 2 3 திருவள்ளுவரா? எஸ். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். ஃபைன்.
ஸோ இப்போ யூஸ்வலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன்இன் பேஜுக்கு போவோம். அதுலேருந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் 65 பாஸ்வேர்டு எனக்கு மறந்து போச்சு. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்தா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? மேனிஃபெஸ்ட் திடீர்னு வந்திருக்கு, பார்ப்போம். கிராஷிங், we are going to learn more. இதுதான் எனக்கே தெரியல, பார்ப்போம். லாக்கெட்ல I can't guess it. ஸோ லாக் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எரர்ல வச்சிங்க அப்படின்னா யூ வில் சி வாட் இஸ் த எரர். இந்த மாதிரி நிறைய ரொம்ப தூரம் போகுச்சு அப்படின்னா திரும்ப யூ கேன் பிரிங் த ரன் அண்ட் பிரிங் த அவுட்புட் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு பண்ணலாம். பட் ஐ கேன் ஃபைண்ட் இட் அவுட். No such a file or directory. ஓகே, திரும்ப ரன் பண்ணலாம். Clear data. Bring the error one more time. ANIFEST. ஓகேவா, க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டுடியோவில் போய் என்ன பிரச்சனை பார்க்கலாம். மை காட், ஏதோ சின்ன ஒரு ஐடி ப்ராப்ளம் சொல்லுது. அட்ரிபியூட் ஆன் கிளிக். லெட்ஸ் கோ டு தி கோடிங் பார்ட். அதாவது யூஐல வந்து என்ன பண்றோம், பட்டனை கிளிக் பண்ணோம், சைன் அப். அந்த யூஐ பைப் சைன் இன்ல இந்த சைன் இன்ற பட்டனே இல்லைன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து SIIN கொடுத்துருக்கோம். யூ சி, அவ்வளவுதான்ப்பா பிரச்சனை. இன்வேலிட்னு வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. So this is how you can find and solve the issues. Actually working, அதான் பாஸ்வேர்ட், மேனிஃபெஸ்ட் தான் பாஸ்வேர்ட். இட்ஸ் ஒர்க்கிங், சைன் இன் இஸ் ஒர்க்கிங். சைன் அப்போ ஆல்ரெடி ஒர்க் ஆச்சு இல்லையா? தட்ஸ் ஆல் கைஸ். ஒரு ஃபுல்லி ஒரு ஃபங்க்ஷனல் ஆப் பண்ணிட்டோம். ஃபைன். தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்டேட் அண்ட் டெலிட். அதுவும் இதிலே பார்த்தலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது பெரிய வீடியோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஐ வில் டூ த அப்டேட் அண்ட் டெலிட் இன் செப்பரேட் வீடியோ கைஸ். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக சேம் பண்ணுங்க அண்ட் தென் யூ ட்ரை டு டூ சம்திங் ஆன் யுவர் ஓன். யூனோ இட் டிஃபிகல்ட் இல்லை, பட் என் கூட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் ட்ரை பண்ணாலும் எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வருது இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுங்க. அதாவது நம்மளால முடியும், பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினச்சி அந்த மைண்ட் செட்டோட பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டூ இட். இல்லை என்னடா அது இவ்வளோ எரர் வருது, முடியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல நினச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. தெரியும், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய இஷ்யூ வருது. பட் எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னா இதனால சால்வ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் நம்ம பண்ணுறதுல ஈஸியாக வருது இல்லையா? So you too try to have the same mindset. Everybody Android வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஃப்ரெஷர் அப்படிலாம் பார்க்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எரர் வரும். ஓகே, பரபட்சம் பார்க்காம எரர் வரும். Fine then. See you guys in the next lesson. Take care and do complete this sign in, sign up. Actually இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் இல்லைங்களா, you try to do on your own அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் நான், பட் நான் சொல்லலை. எனிவேஸ், இதை பார்த்துட்டு என்னோட கோடிங் பார்க்காம என்னோட கோடிங் யூஸ் பண்ணாம நீங்களா சொந்தமா ட்ரை பண்ணுங்க. தட் வில் பி குட், ஐ திங்க். ஓகே, ஃபைன் கைஸ். see you in the next lesson. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் அண்ட் டெலிட் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. பை.